இந்த நாட்களில் குறிப்பாக கணத்திற்குரிய ஒரு குடும்பம், ஆனரபிள் ஃபேமிலி, அவ்விதமாக நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு மிகவும் அவசியம், அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால், சத்தியம் நமக்கு மிகவும் அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். ஆகினால எபேசியர் 6வது அதிகாரத்தை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் பிள்ளைகளே, பெற்றோருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியும், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று இருக்கார். அதனுடைய முதல் பகுதியை தான் கடந்த வாரங்களில் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், தட் இஸ் ரைட், அதுதான் சரியான காரியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். ஆகினால மற்றவங்களுக்கு, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவது அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பிரதானமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் இவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மனைவியிலே கர்த்தருக்குள் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இருக்கிறது அல்லவா? அப்போ சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, கர்த்தருக்கே அவள் கீழ்ப்படிகிறதில்ல, அப்புறம் எங்கே போய் நமக்கு அப்படிங்கிறது போல் சிலர் சொல்லுகிறத கேட்டுக்கிறோம். ஆகினால முதலாவது பிரதானமாக ஒரு பிரைமரி ஒபீடியன்ஸ் இஸ் டு காட். நம்முடைய பிரதானமான கீழ்ப்படிதல் தேவனுக்குரியதாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிவதற்கு அவரே நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். கடந்த வாரங்களில் குறிப்பாக இந்த அம்சத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். there is a demonic dimension to disobedience. அதாவது கீழ்ப்படியாமைன்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் இன்றைக்கி இப்படி இருப்பாங்க, நாளைக்கு சரியாயிருவாங்க அப்படின்னு ஒரு வகையில் சொல்வது நம்ம தெரிஞ்சிருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும் பிசாசனுடைய ஆளுகைக்கும் கிரியைக்கும் என்ன இருக்கிறது? ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் நாம் முன்பே கவனித்திருக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களிடத்தில் கிரியை செய்கிற ஆவிக்கேற்ற அதிகார பிரபு என்று இருக்கிறோம். அப்போது he is at work in those who are disobedient என்று இருக்கிறார். கீழ்ப்படியாதவர்களிடத்தில் யார் தான் கிரியை செய்கிறார்? பிசாசு கிரியை செய்கிறான் என்பதை நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய சித்தத்தின்படி எதிர்பேசுகிறவர்கள் அவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படி அவனால் பிடிக்கப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து வரும்படியாக அவர்களுக்கு சாந்தமாக என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் என்று உபதேசம் பண்ண வேண்டும் என்று இருக்கார். அதனுடைய குறிப்பு எப்படி இருக்கிற என்று கேட்டால், அவனுடைய சித்தம், பிசாசனுடைய சித்தம் செய்யும்படி அவனால் பிடிக்கப்பட்டவர்கள் they will always be very rebellious. அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். அப்போது சின்னுக்கும் ரெபல்லியனுக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பாருங்கள், பாவத்திற்கும் முரண்டு பண்ணுவதற்கும் என்ன இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனுடைய எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னால், நீர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, நீங்கள் சொன்னால் கேட்கணுமா, நான் ஏன் இஷ்டப்படி தான் என்ன செய்வேன் என்பது போல் உண்டான விளைவின் காரணமாக தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறோம். இப்போ கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், 1 பேதுரு 5ஆவது அதிகாரத்தில் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கவனித்திருக்கிறோம். அதனுடைய நினைப்பூட்டுதல், ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ, அதை கவனிக்கும்படியாக நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதாவது 5ஆம் வசனத்தில் பெருமை குறித்து சொல்லப்படுகிறது அல்லவா? பிற்பாடு 7ஆம் வசனத்தில் கவலை குறித்து சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்தில் யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த பெருமையும் ஜெயிக்கணும், கவலையும் ஜெயிக்கணும், இந்த பிசாசையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 6ஆம் வசனம் தான் திறவுகோள் இல்லையா? அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் ஒபீடியன்ஸ், சப்மிட்னு இருக்கிறோம். அப்போ ஹவு டு ஓவர் கம் ப்ரைட், ஹவு டு ஓவர் கம் வரி இல்லையா? கவலை, பிற்பாடு பெருமை எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னொரு வகையில் கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், ப்ரைடு அண்ட் வரி மேக் யூ ஈஸி ப்ரே டு த டெவல். பெருமையும் கவலையும் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அது உங்களை எளிமையான ஒரு இரையாக பிசாசுக்கு என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறான். ஏன்னா அவன் எப்படி கவனிக்கிறான்? 8ஆம் வசனத்திற்கு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன இருக்கிறான். கடந்த வாரத்தில் தேவ ஊழியர் சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். யாரை விழுங்கலாமோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாரையும் விழுங்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியுது. வகை தேடுகிறான் என்று சொன்னால் பாருங்கள், எந்த ஆளை எப்படி அணுகுனா, எப்படி அவங்களை கீழே கவுத்த முடியும் என்பதற்காக சூழ்ச்சி நிறைந்த ஒரு நபராக இருக்கிறான். ஆகினால்தான் பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லியிருக்கிறார். அவன் தந்திரம் உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால் தேவன் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். God is always a step ahead. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே ஒரு படி முன்னாடி தான் இருக்கிறார். ஆகினால அவரை நம்பக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி விளங்குகிறது என்று கேட்டால், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள்
அடங்கியிருங்கள் சொல்கிறார். ஆகினாலே ப்ரைட் அண்ட் வரி தே வில் மேக் யூ ஈஸி ப்ரைட் டு த டெவல். பிசாசு விழுங்குவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பட்சத்தில் எது காரணமாக இருக்கும் என்று கேட்டால், ஒன்று பெருமை, என்னால் எல்லாம் முடியும், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லாவிட்டால் கவலை, என்னால் என்ன முடியும், நான்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், பிசாசு காதில் சொல்ல, நீ எல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லை இல்லையா, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், வாழ்க்கையை மாய்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய தவறான எண்ணங்களை அவனுக்குள் புகுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம கவனிக்கணும். நீங்கள் கட்டாயம் ஜெயிக்க முடியும். பைபிள் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று இருக்கிறது. சிலுவையில் சாத்தானின் தலையை அவர் என்ன செய்திருக்கிறார், நசுக்கி இருக்கிறார். இதெல்லாம் யாருக்காக செய்திருக்கிறார் என்று கேட்டால், உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் நாம் யாக்கோபு நிருபத்துக்கு வர வேண்டும். 4வது அதிகாரத்தில் 6-7 ஆகிய வசனங்கள், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 6 and 7, 6-7 ஆகிய வசனங்களை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், மறுபடியும் பிரமாணம் ரொம்ப முன்பு கற்றுக்கொண்ட அதே பிரமாணம் தான், செயலாக்கம் சிறப்பாக இருக்கிறதை இந்த வேத பகுதியில் நாம் கவனிக்க முடியும். வாசிக்கும்படியாக இருக்கிறோம். யாக்கோபு 4:6-7 வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ 6ஆம் வசனத்தில் மறுபடியும் தாழ்மையை குறித்து தான் சொல்லுகிறார். முன்பு நான் சொன்னதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், பெருமை இருந்தால் எளிமையாக அவனுக்கு நாம் இரையாக என்ன செய்து விடுவோம், போய்விடுவோம். அதை இன்னும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒரு தூதனானவன் பிசாசாக மாறினான் இல்லையா. இப்போ நிறைய பேர், இஃப் காட் ஹஸ் கிரியேட்டட் எவ்ரிதிங், then he must have also created the devil. ஏன்னா அவனும் சிருஷ்டிப்பு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார் என்று சொன்னால், பேயும் ஒரு படைப்பாக இருக்கிறபடினால், அப்போ யார் தான் அவனை படைச்சி வச்சிருக்கிறார், அவர் படைச்சவனே இவ்வளோ பேயா இருப்பான்னா அவர் எப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு முடிவுகை மக்கள் வைக்கிறார். ஆனால் ஒன்றும் அப்படி இல்லை. ஆண்டவர் வேதம் சொல்கிறது, மனுஷனை செம்மையாகத்தான் படைத்தார், அவர் நல்லவராக இருக்கிற அப்படின்னா நன்மையாக தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் ஒரு தூதனாக இருந்தவன் இல்லையா, பைபிளில் அதை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கார். அவனுக்கு இருக்கக்கூடிய அழகு, அவனுக்கு இருக்கக்கூடிய திறமை, அவனுக்கு இருக்கக்கூடிய தாளந்து, இதெல்லாம் குறித்து வேதம் சொல்லுகிறார். இப்படி சூப்பராக சிறப்பாக இருந்த ஒரு மனுஷன், பரலோகத்தில் இருந்த ஒரு மனுஷன் இப்படி பேயா போனான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அங்கே தான் வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. நான் ஏறுவேன், நான் அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை என்ன செய்வேன், வைப்பேன். எப்போ பெருமை வந்துச்சோ, எப்போ பெருமைக்கு இடம் கொடுத்தாங்களோ, அப்பொழுது என்ன நடந்தது என்று கேட்டால், ஒரு தேவ தூதனாக இருந்த ஒரு நபர் அது ஒரு பிசாசாக என்ன செய்கிறான், மாறுகிறான். அதை இவ்விதமாக எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், பெருமையானது ஒரு தூதனை பேயாக மாற்றிவிடும். அப்போ நீங்களும் நானும் என்னவாக மாறப்போகிறோம், அதுதான் கேள்வி. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பரலோகத்தில் நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தவர் ஏன் இப்படி பேயா சுற்றுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறதா? அந்த குணம், அந்த ஒரு குணம் இருந்தால் போதுங்க, நம்ம வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும் இல்லையா. பைபிளில் போன வாரம் கூட கவனித்தமில்ல, அவனுக்கு கேடு உண்டாகும் மட்டும் மனமேட்டிமை அடைந்திருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவனை கேடு கட்டவனாக மாற்றாமல் இது என்ன செய்யாது, விடவே விடாது. ஆகினால மறுபடியும் சொல்லுகிறேன், தூதனாக இருந்தவன் பேயாக போனதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் பெருமை. அந்த பெருமை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதே விளைவு அவன் கையில் தான் நம்ம போய் என்ன செய்ய முடியும், மாட்ட முடியும். ஆகினால் இன்றைக்கு பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார். அதிகமான கிருபைன்னு இருக்கிறது அல்லவா, ஆங்கில வார்த்தைகள் சிறப்பாக இருக்கிறது. காட் கிவ்ஸ் கிரேட் கிரேஸ். எப்படி இருக்குது இங்கிலீஷில் எல்லாரும் இணைந்து சொல்லலாம், காட் கிவ்ஸ் கிரேட் கிரேஸ். அதே போல் தான் இந்த மாதம் வாக்கு தத்தமம் இல்லையா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறதால ஆங்கிலம் மொழிபெயர் கிரேட் கிரேஸ், கிரேட் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. those who love the word of God, they will have great peace. ஆகினால் இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இல்லையா, பெரிய கிருபை, பெரிய சமாதானம், கிரேட் பீஸ் அண்ட் கிரேட் கிரேஸ் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ தாழ்மை உள்ளவனுக்கு அதிகமான கிருபை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ தாழ்மைன்னா என்ன? இப்போ சிலர் ஜெபம் பண்ணும் பொழுது தாழ்மைன்னு சொல்லும்போது பாருங்கள், சோத்திர ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னே அந்த டோன் மாறினோடனே நம்ம
அதை எதுக்கு அப்படி சொல்கிறோன்னு புரிகிறது. ஆனால் மனத்தாழ்மைங்கிறது வந்து வாய்ஸில் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? மனத்தாழ்மைங்கிறது எங்கே இல்லை? வாய்ஸில் கிடையாது. அது மனதில் இருக்கிறது. சொல்லுங்கள், எங்கே இருக்கிறதுங்க? மனசில் தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? மனசில் இருந்துச்சுன்னா டோன் மாறிடுங்கிறதும் இல்லையா, அதனுடைய இணைப்பும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் மனத்தாழ்மைன்னு சொல்லும் பொழுது அது எங்கே இருக்கிறது? மனதில் இருக்கிறது. அதை ரொம்ப எளிமையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஃப் ப்ரைட் இஸ் மோர் செல்ஃப் கான்ஷியஸ், ஹியூமிலிட்டி இஸ் மோர் காட் கான்ஷியஸ்ன்னு சொல்லலாம். பெருமை உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், தன்னையே நினைக்கக்கூடியவனாக இருக்கான். நான் யார் தெரியுமா? ஏன்ட்ட என்ன இருக்குது தெரியுமா? பாருங்கள், ஜீவனத்தின் பெருமைன்னு பைபிள் வாசிக்கிறோம் அல்லவா? அதனுடைய எளிமையான விளக்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வாட் ஐ ஹேவ் அண்ட் வாட் ஐ கேன் டூ. ஜீவனத்தின் பெருமை என்று சொன்னால், எனக்கு என்ன இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்ததான ஒரு பெருமையான ஒரு எண்ணம். அப்போ பெருமை வந்து என்கிட்ட என்ன இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு எதிர்முறையான பதத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை எப்படி இருக்குது என்று கேட்டால், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும். சொல்லுங்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவரால். அதனால தான் எளிமையாக சொல்லுகிறேன். ப்ரைட் இஸ் செல்ஃப் கான்ஷியஸ், ஹியூமிலிட்டி இஸ் மோர் காட் கான்ஷியஸ். ப்ரைட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் செல்ஃப், வைல் ஹியூமிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் காட். பெருமை உள்ளவன் தன்னை சார்ந்து கொள்கிறான், தாழ்மை உள்ளவன் தேவனை என்ன செய்கிறான், சார்ந்து கொள்கிறான். தேவனை சார்ந்து கொள்கிறவனுக்கு தான் தேவன் அதிகமான கிருபை கொடுக்கிறார். இந்த மார்ச் மாதம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய திறமை, நம்முடைய சாமர்த்தியம் எல்லாம் போதாது. ஏன்னா நம்மளை காட்டிலும் திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நம்மை பார்க்கலும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், தாழ்வில் இருந்த நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தான் வாரந்தோறும் சொல்கிறோம், கிருபை நாம் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறது, உயர்த்துகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். 6ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், அவர் அதிகமான கிருபையை என்ன செய்கிறார், அளிக்கிறார். யாருக்கு என்று கேட்டால், தாழ்மை உள்ளவனுக்கு அந்த கிருபை அளிக்கிறார். ஆகினால பாருங்கள், அதனால தான் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்யணும். ஏன்னா பெருமை உள்ளே வரும்போது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யும், தெரியக்கூடியதாக இருக்கிறோம். இப்போ பல இடங்களில் காய்ச்சலெல்லாம் பரவுறதுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். காற்றில் சில கிருமிகள் இருக்கிறதுன்னு சொல்கிறோங்க இல்லையா. அது நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு எப்போ தெரியும், வரவும் வேண்டாம் தெரியும் வேண்டாம். உதாரணத்திற்காக அது வந்துடுச்சுன்னு எப்போ தெரியும், காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் தான் சிலர் சொல்கிறாங்க, இதை எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தேன், நான் என்ன போய் பிடிச்சிட்டா வரேன், அது எங்கேயோ இருந்து வந்து என்ன செய்கிறது, ஏறிக்கிறது. அது மாதிரி தான் இந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது, அது எப்படி நமக்குள்ளே வந்துச்சுன்னு நமக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால தான் இதெல்லாம் தலைக்கு ஏற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவான பேச்சு எப்படி இருக்குதுங்க, இது தலைக்கு ஏற விட்டுறக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மனமீட்டிமை இல்லையா, தலைகணம்னு சொல்லுவாங்க. தலைவலி இல்லை, தலைகணம்னு சொல்கிறது, மண்டகணம்னு சொல்கிறாங்க இல்லையா. கொச்சையாசனம்னா தான் விளங்கும். அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வரும் என்று சொன்னால் அவன் விழுவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. இது ஒரு காரணம். முன்பு சொன்னதை திரும்பவும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு தூதனை பேயாக மாற்றியது பெருமை, நம்மை அவ்விதமாக மாற்றாமல் ஜெயிக்க வைப்பது கிருபை இல்லையா. அதை நம்ம சார்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே கவனிக்கும் பொழுது அதிக கிருபை கொடுக்குறாரு அல்லவா. ஆகையால் தேர்ஃபோர் 7ஆம் வசனத்தில் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ டு சப்மிட் டு காட் இல்லையா. நமக்கு இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்னு சொன்னோம்னா நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கிறோம், பிறக்கும் பொழுதே இந்த பிரச்சனை இருக்கிறோம். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் என்ன செய்திருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் இருக்கிறது, பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியீனம் என்ன செய்திருக்கும், ஒட்டி இருக்கும் அப்படின்னு இருக்கார். இதெல்லாம் எதை போதிக்கிறது என்று கேட்டால், நாம் பிறக்கும் பொழுதே இந்த பாவ குணம் நமக்குள்ளே இருக்கிறதுனால பாருங்கள், அவருக்கு கீழ்ப்படிவதுன்னு சொல்லும் பொழுது அது இயற்கையாக நமக்கு வரக்கூடிய ஒரு குணமே அல்ல. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன்னே. இப்போ நம்ம நாமளும் பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம், நாமளும் இப்போ நமக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எந்த பெற்றோராவது தம்பி இல்லையா பாப்பா கெட்ட பழக்கம்னா இதுதான், உட்கார நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? சொல்லி கொடுத்ததே கிடையாது. உட்கார வச்சு நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தாலும் நல்ல பழக்கத்தை இப்போ கற்றுக்கொள்வதை பார்க்கலாம் அவர்கள் எதைத்தான் எளிமையாக கற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் பார்த்தா நாங்கள்லாம் அப்படி இல்லை. யாருக்காக சொல்கிறீங்க? நான் சொல்ல விளங்கி கொள்ள வேண்டியது தான். நல்ல பழக்கங்களை கற்றுத்தர வேண்டியதாக இருக்கிறது, கெட்ட பழக்கங்களை கற்றுத்தர வேண்டாம். அது அவங்களுக்குள்ளேயே என்ன செய்கிறது இருக்கிறோம் இல்லையா. கோபம் இல்லையா, பிள்ளைகளை பார்த்து நம்ம ஹவு டு பி ஆங்கிரி
அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? இல்லை. பொய் சொல்லணுங்கிறது யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? கிடையாது இல்லையா? நயமாக பேசணும், மெனிப்புலேஷன், இது யாராவது சொல்லித் தராங்களா? யாருமே சொல்லித் தரதில்லை. பின்ன எங்கேருந்து இதெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க, எங்கேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்தும் கற்றுக்கல. அது எங்கே இருக்கிறது? உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது கன்டியூசிவ் என்வாயர்மெண்ட். அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது உள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன செய்கிறது? இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கிறது அல்லவா? மழை இல்லாதனால. நல்ல வேலை, வெள்ளிக்கிழமை சூப்பராக மழை பெஞ்சது. கோடை மழை 2 பெய்யட்டும். பேஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிருந்த இடமெல்லாம் என்னவாயிரும்? பசுமையாயிரும். அப்போது எப்படி திடீர்னு மாற்றம்? அந்த விதையெல்லாம் ஏற்கனவே எங்கே தான் இருக்கிறது? அங்கே தான் இருக்கிறது. எதை இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பயிர் வளருவதை பார்க்கிலும் கலை ரொம்ப அதிகமாக என்ன செய்யும்? வளரக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆகையால் என்ன இருக்கிறார்? காட் கிவ்ஸ் கிரேட் கிரேஸ். அதிகமான கிருபை கொடுக்குறாரு. எதற்கு என்று சொன்னால், அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அதனால தான் எரேமியா சொன்னது நினைவுபடுத்தப்படுவது நல்லது. ஆண்டவரே, என்னை திருப்பும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? திரும்புவேன். டர்ன் மீ அண்ட் ஐ வில் பி டர்ன்டு. அப்புறம் அவர் சொல்கிறார், பணியாத மாட்டை போல் இருக்கிறேன். ஐ எம் லைக் அன் அன்ட்ரெயின்டு காஃப் அப்படின்னு என்ன அர்த்தம் இல்லையா? இன்னும் டொமெஸ்டிகேட்டட் ஆகலை. எனக்குள்ள அந்த ரெபல்லியஸ் நேச்சர், அந்த எதிர்ப்பு தன்மையெல்லாம் இருக்கிறது. என்னை தண்டித்தாகிலும் அந்த பணிவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆனால் என்னை மட்டாய் நீர் என்ன செய்ய வேண்டும்? தண்டிக்க வேண்டும்னு சொல்கிறார். இது எதை குறிக்கிறது என்று கேட்டால், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், அவர் கிருபை இல்லாமல் நம்மால் கீழ்ப்படிய முடியவே முடியாது. இந்த வசனத்துடைய கோர்வையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கு கீழ்ப்படிய வேண்டியதாகும்? நான் சொல்ல விளங்க, தேர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல் வேக்யூம்னு வேதம் போதிக்கிறோம். அப்படின்னா அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், ஆவிக்குரிய வெற்றிடம்னு ஒன்றும் கிடையாது. என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோடு இராதவன் எனக்கு எதிராக இருக்கிறான். அப்படி தான் பைபிளில் இருக்கிறோம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ இவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும்? இன்னொரு வகையில் அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால் பொய்யை நம்ப வேண்டும். சொல்லுங்கள், சத்தியம் தெரியல அப்படின்னா, இப்போ பாருங்கள், இவ்வளவு உலகம் இவ்வளோ மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு காலத்துலலாம் வணக்கம் செய்திகள் வாசிப்பது அப்படின்னு அவங்க என்ன சொன்னாலும் நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யார் வேணால் என்ன செய்தி வேணால் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. இந்த செய்தி வாசிக்கப்பட்டது உண்மையா இல்லையான்னு சொல்லி, இது ஃபேக் நியூஸா அல்லது உண்மையான நியூஸான்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறது. இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? யாரைத்தான் நம்புறது? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும் பொழுது உண்மையான சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னால், we have no other option. சத்தியம் உண்மை தெரியல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எதைத்தான் நம்பி ஆகணும்? பொய்யத்தான். மெய் தெய்வத்தை அறியாவிட்டால் அது உண்மை தானே. நான் சொல்றது புரிகிறதா? மெய் தெய்வமாகிய உண்மையும் நீர் அனுப்பின கிறிஸ்து இயேசுவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்ன இருக்கிறது அல்லவா? அப்போ குறிப்பு கவனிக்க வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு கீழ்ப்படிவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்குறாரு. அப்போ தாழ்மை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், என்னால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். எனக்கு அவர் உதவி செய்வார். என் சுயபலத்தில் நான் இது செய்யணும்னு எனக்கு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. சுயபலத்தினால என்னால் செய்யவும் முடியாது. ஆகினாலே ஆண்டவரே, பலனில்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் நீர் பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு கீழ்ப்படிவதற்கு நீர் எனக்கு பெரிய கிருபை நீர் என்ன செய்கிறீர்? தரக்கூடியவர். 7ஆம் வசனத்தை இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கணும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ கீழ்ப்படியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அவன் உங்களை துரத்துவான். அதான் நடக்கும் இல்லையா? அவன் உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும்னா நமக்கு என்ன வேணும்? நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரிகிறதா? கோர்வை உங்களுக்கு புரிகிறதா? அவன் உங்களை விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். நீங்கள் கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படியணும்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? கட்டாயம் கிருபை வேணும். கிருபை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, பெருமை இருந்துச்சுன்னா கிருபை வேலை செய்யாது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் அதிக கிருபை கொடுக்குறார். அந்த 6ஆம் வசனத்தில் கிருபைங்கிற வார்த்தைக்கு த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் டு ஓவர்கம் எனி ஹிண்டரன்ஸ், அதுதான் என்னுடைய கருத்து. அந்த இடத்துல கிருபைன்னு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு விளக்கம் எப்படி இருக்குது என்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறார். எதற்கு பலன் கொடுக்கிறார் என்று கேட்டால், பெருமையை மேற்கொள்ள, அப்படிப்பட்ட எண்ணங்களை மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களை மேற்கொள்வதில் உங்களுக்கு போராட்டம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் சுய முயற்சியில் அதை என்ன செய்ய முடியாது,
ஜெயிக்கவே முடியாது. யாருன்னா எண்ணம் எப்போ வரும்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. இப்போ சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களவா, உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா கண்டதும் போனதும் வந்ததெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம், ஆனால் இன்னொரு பக்கம் இல்லையா எண்ணங்களெல்லாம் வரும். அதை உங்களால் தடுக்க முடியுமா? ஒரு காலத்துலலாம் பாருங்கள், அப்போ தான் செல்ஃபோன் எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய நாட்கள். அப்போ வந்து சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் என்றால், செய்தி நேரத்தில் கொஞ்சம் செல்ஃபோனுங்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ சொல்ல தான் ஒருத்தன் கீ 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 அப்படின்னு என்ன செய்யும் இல்லையா, அடிச்சிட்ருக்கோம். சொல்லி பார்த்தோம், யாரும் அதை வேணும்னு செய்யலை, மறந்துடுவாங்களா இருக்கும். பெனிஃபிட் ஆஃப் த டவுட் நான் சொல்ல வேலைக்கு கொடுமை இதுதான், மறந்துடுவான். அப்போ இவங்ககிட்டலாம் சொன்னால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இல்லையா போய் ஒரு ஜாமர் வாங்கிட்டு வந்து இல்லையா இங்கே வச்சுருப்போம். பார்த்துருக்கீங்களா, 4 கொம்பு மாதிரி நீட்டிட்டு, கொம்பு இல்லை ஆண்டனா, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு. அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதை கொண்டாந்து ஆன் பண்ணி வச்சோம்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் சர்ச்சில் இருக்கும்போது எப்போவுமே ஃபோன் வரும், இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் ஃபோனே வரல. அந்த கிருபைக்கு 30,000 ரூபா. நான் சொல்கிற வேலைக்கு கொள்ள முடிகிறதா? அப்போ ஜாமர் போட்டால் இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாரு, ஃபோன் வேலை செய்யலை. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், சர்ச்சு இது வரைக்கும் கேட்குதுங்க, சர்ச்சு தாண்டும் போது கட் ஆகிடுதுங்க, அதுக்கப்புறம் கேட்குதுங்க இல்லையா. சரி, அது இந்த ஜாமரெல்லாம் போடுறதுக்கு இது எதுக்கு ஜாமர் போட்டோம், எதுக்கு சொல்ல வந்தேன் இல்லையா, இந்த இன்கமிங் காலம் என்ன செஞ்சிடும், கட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஜாமர் ஏதாவது ஆண்டவர் மைண்டில் வச்சு கெட்ட எண்ணங்களை எல்லாம் கட் பண்ணி, இல்லை வருத்தம் அதான் நல்லா இருக்குது, நான் சொல்ல வேலைக்கு கொள்ள முடிகிறதா? சிலருக்கு அதுதான் பொழுதுபோக்காக இருக்கிறது. அப்போது அதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாமர் இருக்குதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜாமர்லாம் ஒன்றும் கிடையாது. எண்ணங்கள் வருவதை தடுக்க முடியாது, வந்த எண்ணங்களை ஜெயிக்கலாம். சொல்லுங்கள், எண்ணங்கள் வருவதை தடுக்க முடியாது, வந்த எண்ணங்களை ஜெயிக்கணுன்னா கிருபை வேணுமே இல்லையா. கிருபை வேணும்னா அவரை தான் சார்ந்து கொள்ளணுமே. அவரை சார்ந்து கொண்டால் தானே அவர் நமக்கு பலன் தர முடியும். சுய முயற்சினால் நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்க முடியவே முடியாது. இயேசு சொல்கிறாரு பாருங்கள், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா என்ன கருத்து சொல்கிறாரு? ஆவிக்குரிய விஷயங்கள் என்று வரும் பொழுது, தெய்வீக விஷயங்கள் என்று வரும் பொழுது, அவர் பலன் இல்லாமல் அவருடைய காரியங்களை நம்மால் செய்ய முடியவே முடியாது. கலாத்திய நிருபத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். எதற்கு விதம் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலன்னு சொல்கிறோம் அல்லவா. ஏன் முடியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்படி முடியும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கும் பொழுது கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓட வேண்டிய தேவையில்லை, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இல்லையா. இந்த மார்ச் மாதம் நீங்கள் எங்கே ஓடணும்னு கிடையாது, அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், அவன் ஓடுவது மாத்திரமல்ல, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எத்தனை பேர் என்னோடு இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறீர்கள்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சில சூழ்நிலையில் சொல்கிறான், இந்த போகும்போது உன்னோட எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்கல்லவா, அது மாதிரி ஓடும்போது இதையும் தூக்கிட்டு போகும். இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை. நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அற்புதமான ஒரு பிரமாணம் இருக்கிறது, அதை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. 4ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம். நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். யூ ஹேவ் ஃபாலன் ஃப்ரம் கிரேஸ், ஹேவ் பீன் டிஸ்யுனைட்டட் ஃப்ரம் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கார். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து என்ன செய்தீர்கள், விழுந்தீர்கள். அதனால் கிருபையிலிருந்து விழுவது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிறவர்கள், இதெல்லாம் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுய முயற்சினால் நீதிமானாக முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகி கிருபை நின்று என்ன செய்தீர்கள், விழுந்தீர்கள் இருக்கிறோம். ஒரு தெய்வ ஊழியர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், இஃப் யூ ஃபால் ஃப்ரம் கிரேஸ் யூ வில் ஃபால் இன் டு செல்ஃப் எஃபர்ட்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். கிருபையிலிருந்து கீழே விழுவோம் என்று சொன்னால் சுய முயற்சியில் தான் வந்து விழ முடியும். நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எளிமையான உதாரணம் சொன்னால் விளங்கிக்கலாம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கிருபை இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு? இப்போ நான் சொல்லக்கூடிய கோர்வங்கள் விளங்குகிறதெல்லாம், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு. அந்த கிருபையை நம்ம சார்ந்துக்கல அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ யாரை சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம்? சுயத்தை தான் என்ன செய்யணும், சார்ந்து கொள்ளணும். சுயத்தை சார்ந்து கொள்றதுல என்ன தப்பு? செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் என்ன தப்பு? உன்னால் முடியும்னு உலகம் சொல்லுகிறது. உன்னால் முடியுங்கிறதெல்லாம் கரெக்டு தான், உன்னால் என்ன முடியுங்கிறதான பாயிண்ட்டு இல்லையா. உங்களால் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியுமா? அதெல்லாம் முடியும். படிக்க முடியுமா? அதெல்லாம் படிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாது. பிசாசை ஜெயிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு பாவத்தில் தோத்தீங்க அப்படின்னா, எதனால் ஒரு மனிதன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் எப்படி இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான்.
பிசாசுக்கு அடிமையாக இருந்தான்னா அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும். அப்படிப்பட்டவனை ஜெயித்தவரை சார்ந்தால்தான் இதை ஜெயிக்க முடியும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ஃபாலிங் ஃப்ரம் கிரேஸ்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் உங்களை என்ன செய்வது? சார்ந்து கொள்வது. அதை நான் இவ்விதம் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். உலகம் சொல்லுகிறது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்லவா, உற்சாகப்படுத்தக்கூடிய பிரசங்கியார்களே அப்படி ஆயிட்டாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறிட்டாங்க. ஆனால் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, காலேஜிலலாம் கூப்பிட்டு பேச சொல்லுவார்கள் என்று சொன்னால் நம்மை பார்க்கலும் சிறப்பாக என்ன செய்ய முடியும்? அவளால் பேச முடியும். இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய உலக ஒரு காலகட்டத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாட் ஜிபிடி இருக்கிறது, அந்த ஜிபிடி நிறைய ஜிபிடி எல்லாம் இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லிட்டீங்க, யூஸ் பண்ணது கிடையாது, கேள்விப்பட்டுக்கிறேன். அங்கே போய் சொல்லிட்டீங்கன்னா அதுவே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு என்ன செய்கிறது? சொல்லி கொடுக்குறது இல்லையா? ஒரு காலத்தில் லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில், ஞாபகம் இருக்கிறதா? ஃப்ரம் டு டியர் சார் சப்ஜெக்ட் இல்லையா? அப்புறம் இந்த லீவ் லெட்டர் எழுதுவோம், ஞாபகம் இருக்கிறதா? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபியர் இல்லை, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ இல்லையா? அதை அப்படியே காப்பி நிறைய எடுத்து வச்சுக்கணும். நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிக்கிறதா? இப்போ லெட்டர் ரைட்டிங் எல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் ஏஐ கிட்ட கொடுத்தோம்னா அது சூப்பராக என்ன செய்கிறது இல்லையா? போட்டிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கங்கிறதே கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்யாது. அவ்வளோ படித்தோன்னா ஒருவர் அப்படி எழுதி கொண்டாந்து கொடுத்தாரு ஒரு லெட்ரு. எதுக்கோ பார்க்கும்போது பரவாயில்ல, இவருக்கு ரொம்ப அறிவு இருக்கிறது, நம்ம இவரை தப்பாக இட போட்டுட்டோமே. அப்புறம் தான் இவருடைய தந்திரம் எனக்கு தெரிந்தது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இது இவர் எழுதுனதே அப்போவே நினச்சேன், இவருக்கு இந்த அளவுக்கு. நான் சொல்ல புரியுதா? இது ஏஐ எல்லாம் உதவி எடுத்துட்டிங்கன்னா பேசக்கூடாதாலும் சூப்பராக என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை, பிரசங்கத்திற்கும் சொற்பொழிவுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம். சொற்பொழிவுன்னு சொன்னோம்னா நான் படித்து கிரகித்து அதை கோர்வையாக சொல்ல வேண்டிய விதமாக சொல்வதுக்கு பேர் தான் சொற்பொழிவு. பிரசங்கம் என்று சொன்னால் அவர் என்னோடு பேசி என் மூலமாக உங்களோடு பேசுகிறார். நான் சொல்வது எத்தனை பேர் விளையும் கொள்ள முடியும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருவருடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஆகையினால் தான் இளைத்தவனுக்கு சமயத்துக்கேற்ற நல் வார்த்தை சொல்லும்படிக்கு கல்விமானின் நாவை கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல கவனிக்க பண்ணுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்? உலகம் சொல்லுது உன்னால் முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்படின்னா கீழ்ப்படிவதற்கும் அவருடைய பலத்தை கொண்டு தான் நான் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். நீதிமொழிகளில் 16வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் இந்த பெருமைக்குனால வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறது அல்லவா? பாருங்கள், ரொம்ப we have to be on our God till our last day. கடைசி நாள் மட்டும் இதை குறித்து எச்சரிக்கையாகவே தான் இருக்கணும், பயந்துகிட்டே இருக்கணும்னு கிடையாது, எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டாம். அதனால தான் ஜெபிக்கணும், ஆண்டவரே மனத்தாழ்மையினால் என்ன செய்யணும்? நிரப்பணும். பணம் வந்தோன்னே திமிர் வந்துடக்கூடாது. கர்த்தாவே நீர் என்ன செய்யணும்? காப்பாற்றி கொள்ளணும். கொஞ்சம் படிப்பு வரும் பொழுது, கொஞ்சம் வசதிகள் எல்லாம் பெருகும் பொழுது அது தலைக்கு ஏறாதபடிக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். பணம் இல்லாத போது எப்படி உண்மை சார்ந்திருந்தேனோ, பணம் இருக்கும் பொழுதும் உண்மையே சார்ந்து கொள்ள. ஒரு சங்கீதக்காரன் ஜோம் பண்ணுறாருங்க, அப்புறம் அப்படியே ஜோம் பண்ணுறார், ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது நான் ஐஸ்வர்யத்தை சாராமல் உங்களுடைய சாட்சிகளையே சார்ந்து கொள்ள எனக்கு என்ன தர வேண்டும்? அப்படி எழுதினவர் தான் இல்லையா 120 டன் தங்கம் காணிக்கை கொடுத்தார். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? நான் சொல்லுகிறேன் 120 டன் தங்கம் பெருசல்ல, அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாகிய குணம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? இவ்வளோ பெரிய பணம் இருந்தது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணம் தேவன் கொடுத்தது, நான் தேவனுக்கென்று கொடுக்க போகிறேன் என்கின்ற குணம் இருக்கிறது அல்லவா? அதைத்தான் அவர் ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மனப்பூர்வமான குணம் எங்களுக்கு உண்டாயிருப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம். அப்படின்னா எங்கள் புத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே, ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு குணம் கொடுத்துருக்கிறீரே, இதெல்லாம் உம்மால் உண்டா இருக்கிறது. அப்புறம் 1:4:29 தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த எண்ணமும் இந்த நினைவும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும்படிக்கு எங்கள் இருதயத்தை நேராக்குவீராக. அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நல்ல குணம் இருக்கிறது அல்லவா, அது என்னாலும் இந்த நல்ல குணமாகவே நாங்கள் இருக்க நீர் தான் எங்கள் இருதயத்தை, டைரக்ட் அவர் ஹார்ட்ஸ், எங்கள் இருதயத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? நேராக்க வேண்டும். ஏனென்றால் காலையில் சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன், விருப்பம் எப்பொழுது வெறுப்பாக மாறும் என்று சொல்லவே முடியாது.
இல்லையா? எப்போ சார்ந்திருப்பாங்க, எப்போ எதிர்த்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் மாறாதவர். அவரை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். பெருமை. மறுபடியும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்க முடியும். அதாவது அழிவுக்கு முன்னானது அகந்தைன்னு ஒரு இடத்துல நீங்கள் வாசிப்பீங்க. அழிவுக்கு முன்னானது 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீழ்தலுக்கு முன்னானது மனமேட்டுமை. வாசிருக்கீங்களா? மறுபடியும் வாசிப்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீழ்தலுக்கு முன்னானது. அகந்தை வந்துச்சுனாலே, மனமேட்டுமை வந்தாலே ஒரு ஆளை கீழே தள்ளிடும். ஆனால் நீங்கள் கீழே விழாமல் கர்த்தருக்கு படிந்து வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். குறிப்பு என்னவென்று கேட்டால், ஆரம்பம் முதல் கடைசி மட்டுக்கும் அவரையே சார்ந்து கொள்ளு, பீயிங் டிபெண்ட் ஆன் ஹிம். இது எந்த வசனத்தோடு இணைக்கப்படுகிறது என்று கேட்டால், உபாகமம் 30வது அதிகாரம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? டு லவ் காட் and to obey his voice and to cling on to him until the end. அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயாக இருக்கிறது அல்லவா? பற்றி கொள்வாயாக என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் அவரையே சார்ந்து கொள்வது. ஆனால் மனுஷிகமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், கலாத்திய நிருபத்தில் நமக்கு ஏன் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம் என்று கேட்டால், இந்த குணம் இருக்கிற வரைக்கும் அவனை ஜெயிக்க முடியாது. அவன் நம்மை விட்டு ஓடி போக மாட்டான். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் நம்ம அவனுக்கு ஒத்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆகினால தான் பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கி அவனை கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், இது ஆப்ஷனே கிடையாது. இந்த மேட்ச் ட்ரா ஆனால் பிரயோஜனமே கிடையாது. அப்படி சொன்னால் சிலருக்கு புரியும். இந்த மேட்ச்சு கட்டாயம் என்ன செய்யணும்? ஜெயிச்சே ஆகணும். யார் ஜெயிக்க போகிறா? சொன்னவங்க மாத்திரம்தான் ஜெயிப்பீங்க. மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாரு. யார் ஜெயிக்க போகிறா? நம்ம தான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் வழி வகுத்து வச்சு ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறார் இல்லையா? குறிப்பு கவனிக்க வேணும். கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பவுல் ரொம்ப கோபமாக தான் பேசுகிறார். கலாத்திய நிருபமே ஸ்டார்டிங் வசனமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆரம்பமாக இருக்கிறார். 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது பாருங்கள், 2வது வசனத்தில் வீதமாக சொல்லுகிறார், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள்? ரைட், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை, அதாவது உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறார். இத்தனை இது கூட உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேட்குறார். பின்னணி என்னவென்று கேட்டால், ஆரம்பம் 3ஆம் வசனம் இருக்கு. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தாவே உங்களுடைய கிருபையில்தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதப்பா அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணி ஆரம்பித்து கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி ரூஃப் போட்டதுக்கப்புறம், கர்த்தாவே நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? இந்த தோரணை மாறுது அல்லவா? அதாவது ரொம்ப டிபெண்ட்டாக நம்மளால் முடியலன்னு சொல்லும் பொழுது, இப்போ இன்னொரு உதாரணம், காய்ச்சலெல்லாம் வந்து ரொம்ப அம்மா தண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பலம் ஏய் அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கணும். திமிர் மறுபடியும் என்ன செய்கிறது? நான் சொல்ல இப்படி சொல்லுவாங்களா, ரத்தம் ஊறுற வரைக்கும் நல்லா இருக்கும், ஊறினதுக்கப்புறம் இப்போ உள்ள கொத்து இல்லையா கொப்பளிக்கிறது, பொங்கி பொங்கி நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ அவர் கேட்க, ஆரம்பத்தில் ஆவியில் தானே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஸ்டார்டட் டிபெண்டிங் ஆன் காட். தேவனை சார்ந்து ஆரம்பித்த நீங்கள் இப்போ கொஞ்சம் பலன் வந்துருச்சு, கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு, கொஞ்சம் படிப்பு வந்தோடனே மாம்சத்தில் அதை நிறைவேற்ற நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? உங்களுக்கு இவ்வளவு புத்தீனமா அப்படின்னு கேட்குறார். என்னுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவர் அல்பாவும் ஒமேகாவும், இஸ் தி ஆல்ஃபா அண்ட் தி ஒமேகா அந்த எவ்ரி திங் இன் பிட்வீன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. ஆரம்பத்தில் அவரை சார்ந்து இருந்தது போல் கடைசி மட்டும் அவரை தான் சார்ந்து இருக்கணும். அவரை சார்ந்தாதான் இவனை ஜெயிக்க முடியும். உங்களுடைய சுய புத்தினால இவனை ஜெயிக்க முடியவே. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்கிறீங்க? சிலர் இவனை ஜெயிப்பதற்கு வேப்பந்தலை வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? வேப்பந்தலை அது மறுபடியும் அது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியலா அதுதான் சொல்லுவாங்க இல்லையா? அது சிலர் வந்து செருப்பு மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. அவன் வந்து அதை எடுத்து அவங்களுக்கே மாட்டிட்டு போயிடுவான். இதனாலையெல்லாம் ஜெயிக்க முடியவே முடியாது. காற்று கருப்பு அண்டாதபடிக்கு இல்லையா? சிலர் வந்து பெரிய சிலுவையெல்லாம் முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? அதை பார்த்தோன்னா அவன் அது எங்கேயோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி அல்லவா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா? ஏதோ ஒரு படத்தில் பேய் வரும், உடனே அவங்க வந்து பைபிள் எடுத்து இப்படி காமிச்சோன்னே பேய் என்ன செஞ்சிடும்? விலகிடும். நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா பைபிள் நவத்தும் மூஞ்சி தெரியல அப்படின்னு சொல்லுவான். நான் விளங்கி கொள்ள முடிகிறதா? இதுக்கெல்லாம் பயந்து இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும் அல்லவா இல்லையா? அவனை எப்படி ஜெயித்தார்கள்? வெளிப்பட இன்னைக்கு காலையில் கூட சொன்னோம் அல்லவா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கானை. அவனை ஜெயிக்கணும்னா அவரை சார்ந்து கொள்ளாமல் உங்களால் ஜெயிக்க முடியவே
எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? இது எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்போல்லாம் நாங்கள் ஒரு 7வது 8வது 10வது படிப்போம்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய இந்த அசுத்தாவி பிடித்த அதனால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஜெபத்துக்கு வருவாங்க. பெரிய பாஸ்டரில் ரொம்ப ரொம்ப கிருபை நிறைந்தவர் இல்லையா? அதனால் ஜோமன் நல்ல அற்புதமான விடுதலை எல்லாம் உண்டாம். அப்போ ஒரு நாள் அவர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பாஸ்டர் இங்கே வளர்ந்தவர் தான், அவர் தான் இருந்தார். அப்போது ஒருத்தங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க. அப்போ அவர் பேய் துரத்துகிற விதம் கவனித்தோம் என்று சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இல்லையா? எல்லாரும் பொதுவாக எப்படி பண்ணுவாங்கன்னா, வல்லமை உண்டு பாடினோன்னே ஆடாததும், நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? அதனால அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு தெரியும். எந்த பாட்டுக்கு ஆடாட்டாலும் இந்த பாட்டுக்கு கட்டாயம் என்ன செஞ்சிடும், ஆடிடும். வல்லமை உண்டு அப்படின்னு சொன்னாங்க, அப்படி என்ன செய்யும், அப்படி ஆரம்பித்து அப்புறம் பயங்கர ராக் ஸ்டைல்லாம் ஆடிட்டுருக்கோம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? இவர் வித்தியாசமாக இருக்கிறார். இவர் ஜோமன் ஆரம்பித்தோடனே அது பயங்கரமாக மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் போனது இல்லையா? போகமாட்டேன் அப்படிங்கிறதான். யாருமே போக சொல்லலை. எடுத்தோன்னே என்ன சொல்லுகிறது, போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ பொதுவாக நான் கவனிச்சதெல்லாம் எப்படி சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தினால ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போயிடும், நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் இவர் வித்தியாசமாக சொல்கிறேன், போகமாட்டேன். போகமாட்டியா அப்படிங்கிறாரு. நான் சொல்லுங்க புரிகிறதா? என்ன சொல்கிறாரு, போகமாட்டியா அப்படின்னாரு. ஓ, நம்ம தவறான ஆள்கிட்ட நம்மளும் சேர்ந்து உள்ளே மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ போகமாட்டியா, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு ரொம்ப கோவம். இந்த மாதிரி நம்மளை நக்கல் பண்ண ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்ல, ஐயோ போய்த்தான், ஏன்னா சிலுவையில் கர்த்தரும் தலையை மிதிச்சிட்டாரு. இப்படி பேசிய கடைசி இவங்ககிட்ட இருக்கிறத காட்டிலும் நான் சொல்றது விளங்கி கொள்ள முடிகிறதா? எப்படி ஜெயித்தார்கள் இல்லையா? இப்படி நயமாக பேசினீங்கன்னா, ஐயோ போக மாட்டேன், சரி வேணா டீ குடிச்சிட்டு போ அப்படின்னா உள்ள வந்துடுவான். நான் சொல்லுங்க புரியும், அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் இல்லையா? கீழ்ப்படியணுன்னாலே நமக்கு என்ன வேணும், கிருபை வேணும். கிருபை எப்படி தான் கிடைக்கும், நான் செஞ்சு முடிச்சுக்குவேன், என்ன யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், அதான் பவுல் சொல்கிறார், ஆரம்பத்தில் சார்ந்திருந்தீங்க அல்லவா, இப்போ கொஞ்சம் பலன் கொண்டோன்னே நானே செஞ்சு முடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அல்லவா, இதுதான் புத்தியினம். சொல்லுங்கள், இதுதான் புத்தியினம். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் அன்டில் த ஃபினிஷ் வி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் காட். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக அவரையே சார்ந்திருப்பது தான் நமக்கு வெற்றி. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆகினால் தான் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? காரணம், ஆரம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அற்புதமான முடிவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகினால் அவர் கேட்குற, இவ்வளவு புத்தியினரா அப்படின்னு சொல்கிறார். ஆகினால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ஆரம்பத்தில் பக்தியாக இருந்தாங்க இல்லையா, கூடி ஜோம் பண்ணோம், வசனத்தை வாசித்தோம். இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் சம்பாதிக்கிறோம், பணம் புழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பாட்டுக்கு ஜோம் பண்ணிக்கோங்க, நீங்களே ஜோம் பண்ணி தூங்குங்க. எங்கே ஜோம் பண்ணுறாங்க, அப்படியே இப்போ ஃபோனை வச்சுட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, நான் சொல்லுகிறேன், இல்லை மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு என்ன தருவீராக, கிருபை தருவீராக. பணக்குறைவு இருக்கும் பொழுது எப்படி குடும்பமாக நாங்கள் உம்மை சார்ந்து ஒவ்வொரு தேவைக்காக நாங்கள் ஜோம் பண்ணோம். நீர் அற்புதமாக தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்னவென்றால் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும். பணம் நிறைய இருக்கு ஆண்டவரே, எது எங்களுக்கு வேணும், கிருபை வேணும். வேலை இருக்குது, கிருபை வேணும். இல்லையா, வசதிகள் இருக்கிறது, என்ன வேண்டும், எங்களுக்கு கிருபை வேண்டும். ஏனென்றால் கிருபை தான் பிசாசை ஜெயிப்பதற்கு நமக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் நாம் வருகிறோம். வேதம் விதமாக நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், ஆகையால் இருக்கிற தேர்ஃபோர், ஆண்டவர் உங்கள் கிருபை கொடுத்திருக்கிறதுனால, நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறபடினால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்கார். சப்மிட்டிங் டு காட் என்ன இருக்கார் பாருங்கள். இதை நம்ம கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை விளங்கிக் கொள்வது அவசியம். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னால் பி ஒபீடியன்ட். எளிமையான விளக்கம், பி ஒபீடியன்ட் டு காட், கம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் காட் இல்லையா. சப்மிஷன் போன வாரத்துக்கு முந்தின வாரமா அதை நாம் கவனித்திருக்கிறோம். வாட் இஸ் சப்மிஷன்? இட் இஸ் கம்மிங் அண்டர் தி மிஷன். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறார். தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து என்ன செய்வது, வருவது. அப்போது பாருங்கள், சப்மிட்டிங் டு காட் ஈஸ் ரெசிஸ்டிங் த டெவல்னு சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. சொல்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. ரொம்ப எளிமையான விஷயம்.
இல்லையா? நான் பிசாசை எதிர்க்க போகிறேன் அப்படின்னா தான் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. இவருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னாலே போதும், அவனை நீங்கள் என்ன செய்கிறீங்க? எதிர்க்கிறீங்க. இன்னும் ரொம்ப எளிமையான உதாரணம் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போது நீங்கள் சர்ச்சுக்கு இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எங்கேயும் உங்களால் இருக்க முடியவே முடியாது. இப்போ உதாரணத்தை வீதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்தில் இருப்பதினால் நீங்கள் ஆலயத்தில் இருப்பதே அவனை எதிர்ப்பது. அவன் என்ன பிளான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, சாயங்காலம் உங்களுக்குன்னு அவன் ஒரு பிளான் வச்சுருந்தான் இல்லையா? அங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும், அதை பார்க்க வைக்கணும், இதை பார்க்க வைக்கணும். இவனை எப்படியாவது 1ஆம் தேதியே உடனே பிடிச்சி என்ன செய்யணும்? அமுத்திடணும்னு அவன் நினைக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. இந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ சிம்பிளான எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், when you do what God wants you to do, you will not be able to do what the devil wants you to do. அவ்வளோதான், ரொம்ப எளிமையான விஷயம். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள் அப்படின்னா, இவர் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அவன் சொல்கிற மாதிரி செய்ய வேண்டிய அவசியம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ நிறைய பேர் ஃபோக்கஸ் வந்து அவன் மேலே போயிடுச்சு. நான் அவனை எதிர்க்க போகிறேன். அவனையெல்லாம் எதிர்க்க வேண்டாங்க. இவருக்கு கீழ்ப்படிந்தாலே, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இவருக்கு கீழ்ப்படிந்தாலே யாரை எதிர்ப்பதாக இருக்கிறது? பிசாசை எதிர்ப்பதாக இருக்கிறது. கம்மிங் அண்டர் த மிஷன் ஆஃப் காட். மார்ச் மாதத்திற்கென்று தேவன் அற்புதமான திட்டம் வச்சிருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கென்று அற்புதமான எண்ணங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய எண்ணத்திற்கு அர்ப்பணித்து வருவீர்கள் என்று சொன்னால் இந்த மாதம் அவனை கட்டாயம் நீங்கள் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? கவனித்து பாருங்கள். திரும்ப எளிமையாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர் சொன்னதை நீங்கள் செய்வீர்கள் என்று. தேவன் சொன்னதை செய்வோம் என்று சொன்னால் இவன் சொல்லுவதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலத்தில் விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். when you say yes to God, at the same time you are saying no to the devil. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆண்டவருக்கு எஸ்ன்னு சொன்னீங்கன்னா இங்கே எஸ் சொல்லிட்டாலே அங்கே என்ன தான் அர்த்தம்? நோன் தான் அர்த்தம். நான் சொல்ல அவனை ஒரு பொருட்டாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வகையில் நீங்கள் யாரை முக்கியப்படுத்தினாலே போதும். அதனால் இயேசு ஜெபிக்கும் பொழுது சொல்லிக் கொடுக்குறார், பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செயல்படுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்வதாக? செயல்படுவதாக. அவருடைய வேலையை செய்தாலே போதும், இவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டிய. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? உதாரணம் நினைவுக்கு வருகிறார் இல்லையா? நெகேமியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது அவருடைய நோக்கம். தடுக்க முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணணும்? டைவர்ஷனாவது என்ன செய்யணும்? கொண்டு வரணும் இல்லையா? என்ன சிதறலாவது ஏற்படுத்தணும் என்ன சொல்லி சத்துரு முயற்சி பண்ணுறான். அப்போ வந்து அவன் சொல்லுகிறார்கள், நீர் இறங்கி வந்து எங்களோடு கொண்டு என்ன செய்யணும்? பேசணும், லெட்ஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நெகேமி எப்படி பதில் சொல்லுகிறார் என்று கேட்டால், நான் வர முடியாது, நான் பெரிய வேலை செய்கிறேன். எப்படி சொல்கிறாருங்க? நான் வர முடியாது. எப்படி பிசாசை ஜெயிச்சாரு? சிம்பிளான விஷயம். வர முடியாது, நான் பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன வேலை? அப்படி என்ன பெரிய வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தர் என்னை அலங்கம் கட்ட சொல்லியிருக்கிறார். நான் என்ன கட்டி கொண்டிருக்கிறேன்? அலங்கம் இல்லையா? நான் இவ்விதம் உங்களுக்கு உதாரணம் படுத்தியிருக்கிறேன். சாலமோன் பெரிய வேலை செய்கிறாருன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் தேவ ஆலயம், கோல்டு பிளேட்டட் ஆலயம் கட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பெரிய வேலை. நீங்கள் காம்பவுண்டு தானே கட்டுறீங்க, நீங்கள் என்ன தான் கட்டுறீங்க? இதெல்லாம் பெரிய வேலையா? கம்பேரிட்டிவ்லி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது பெரிய விஷயமே இல்லை. நாம் எப்படி நிதானித்திருக்கிறோம், எப்படி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெரிய தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய எந்த வேலையும் பெரிய வேலை. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறார். பெரிய தேவனுக்காக செய்யக்கூடிய சண்டே ஈவினிங் வாங்க, உங்களுக்காக நாங்கள் சேர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். உதாரணம் இல்லையா? இல்லை நான் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே என்ன பண்ண போகிறீங்க? மற்றவங்களுக்கு சேர் போட போகிறோம். நான் உனக்கு சேர் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், நீ மற்றவங்களுக்கு சேர் போடுற. இது பெரிய ஒரு வேலையா அப்படின்னு கேட்டால், சேர் போடுறது வர்றவங்களுக்காக மாத்திரம் கிடையாது. சேர் போடுறது அவருக்காக போடுகிறோம். அவருக்காக செய்யக்கூடிய எந்த வேலையும் பெரிய வேலை தான். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? சேயிங் எஸ் டு காட் இஸ் சேயிங் நோ டு த டெவில். ஆனால் இந்த மார்ச் மாதம் வி சே எஸ் டு காட். ஆண்டவரே, உமக்கு நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அதை நாங்கள் செய்ய போகிறோம். எங்கள் பிள்ளைகள் செய்வதற்கு நீர் தான் எங்களுக்கு என்ன தர வேண்டும்? கிருபை தர வேண்டும். சப்மிட்டிங் டு காட் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னது போல சேயிங் எஸ் டு காட். அவருக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிதானம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் we need to submit our understanding to the truth of God's word. தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அவருடைய சத்தியத்துக்கு நம்முடைய அறிவு என்ன செய்திருக்க வேண்டும்?
அடிபணிந்து இருக்கவன். நான் இதை உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 119வது அதிகாரம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா, சில விஷயம் ஒத்து போக முடிய மாட்டேங்குது, இறங்கி போக முடியல, we are unable to submit. காரணம், அவர் இன்டலெக்ட் சேஸ் தி ஆப்போசிட் இல்லையா? உலகத்தில் தான் சொல்கிறாங்க. அதாவது அறிவு இருக்கிறவன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதை ஏற்றுக்கொள்ள முடியாது? கடவுள் இருக்கிறாருன்னு அறிவு இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. பைபிள் ஆப்போசிட் தான் சொல்லுகிறது இல்லையா? தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். எப்படி நம்ம இதை ரெக்கன்சைல் பண்ணுறது இல்லையா? இஃப் யூ ஆர் ஹைலி இன்டலெக்சுவல் யூ வில் நாட் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லுகிறோம். த ஃபூல் சேஸ் இன் இஸ் ஹார்ட் தெர் இஸ் நோ காட் என்ன இருக்கிறோம். நான் சொல்கிற வசனங்களெல்லாம் நீங்கள் நினைவு வைக்கிறீர்களாம். சங்கீதம் 119வது அதிகாரத்தில் எப்போ சப்மிஷன் வரும் என்று சொன்னால், அவர் சொல்கிறதான் கரெக்டுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா? அது இல்லாத வரைக்கும் நீங்கள் அடிபணிந்து போவது ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 128வது வசனம் இல்லையா? Psalm 119 and verse 128. 27 வாசிப்பான். 127. ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். மோர் தென் கோல்ட் அண்ட் சில்வர் இல்லையா? மோர் தென் பொசஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் பொசிஷன்ஸ் இல்லையா? உம்முடைய வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால் 128 வாசிக்க வேண்டும். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னால், உங்கள் பாருங்கள், பைபிள் இப்படி சொல்லுகிறதா? லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் வித் ஆல் யுவர் மைண்ட் இல்லையா? உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இமோஷ்னலான விஷயம் கிடையாது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால்தான் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? அவர் யாரும் தெரிஞ்சுதான் என் வாழ்க்கை அவர் கையில் என்ன செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கேன். இதை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கை என் கையில் இருக்கும் வரைக்கும் அது நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகையினால தான் அவர் கையில் என் வாழ்க்கை என்ன செய்திருக்கிறேன். பாருங்கள், ஆங்கில வசனம் விதமாக இருக்கிறது அல்லவா? இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு யுவர் லைஃப் யூ வில் லூஸ் இட், வென் யூ கிவ் இட் யூ வில் கெயின் இட் பேக்னு இருக்கிறது. தன் ஜீவனை தேடுகிறவன் அதை இழந்து போவான், கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். பேரஃப்ரைஸ்டாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், இது ஏன் வாழ்க்கைன்னு நீங்கள் பிடிச்சிக்கிற வரைக்கும் உங்களால் அதை தக்க வைக்க முடியவே முடியாது. என் வாழ்க்கையை அவர் கையில் கொடுக்குறேன் என்று சொன்னால் அவர் இழப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இதுக்கு எங்கே திறவுகோல் என்று கேட்டால், நம்முடைய புரிந்து கொள்ளுதல் இல்லையா? லார்ட், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதுதான் சரி. சொல்லுங்க, நீர் என்ன சொல்லுகிறீரோ. ஸ்மித் விகில்ஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர், அவரை குறித்து நீங்கள் கட்டாயம் படிக்கணும், படிக்க வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் ஒரு அற்புதமான சொற்றொடர் சொல்லுகிறார். என்னவென்று கேட்டால், பாருங்கள், அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எப்படி பைபிள் எப்படி வாசிப்பீங்க? டு யூ ரீட் இன் ஹீப்ரூ ஆர் டு யூ ரீட் இன் கிரீக் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கிரேக்க மொழியில் வேதத்தை வாசிக்கிறீங்களா, ஹீப்ரு மொழியில் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் இவ்விதம் சொன்னாராம், ஐ ரீட் ஃபுல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னார். நான் பரிசுத்தாவின் நிறைந்து என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். விளைவு என்னவென்று கேட்டால், எப்படி ஒரு ஆணித்தரமான ஒரு நிச்சயம் அவருக்குள்ளே இருக்கிறது என்று கேட்டால், காட் சேஸ் இட், ஐ பிலீவ் இட் அண்ட் தட் செட்டில்ஸ் இட். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறாரு, நான் நம்புகிறேன், அதுக்கு மறு பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் இது அவர் தான் சொன்னாரா, அவர் இப்படின்னு சொல்லுவாரா, அவர் அப்படின்னு சொல்லுவாரா, அதுக்கு இடமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை எதிர்வாதமும் இருக்கிறோம். அப்படி செட்டில் ஆகும். நீங்கள் யோசித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம், அதுவும் தவறல்ல. நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன் என்று இருக்கிறது அல்லவா? ஐ எம் ஃபுல்லி பர்சுவேடட்னு இருக்கிறது. ஃபுல்லி பர்சுவேட்னா என்ன அர்த்தம்னா, நான் இதை குறித்து யோசித்து எதிர் எண்ணங்களை எல்லாம் வச்சு, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, ஏன் இப்படி தான் இருக்கணுமா, இந்த எண்ணங்களையெல்லாம் என் மனதில் வைத்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று கேட்டால், அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அன்னால் மட்டும் அவர் ஒருத்தர் தான் காத்துக்கொள்ள முடியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அவர்தான் நான் பிறப்பதற்கு முன்னதாகவும் இருக்கிறார், நான் இறந்த பின்னும் அவர்தான் இருக்க போகிறார், இப்பொழுது என்னோடு கூடவும் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த அறிவுபூர்வமான ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, சங்கீதம் 119 128 வாசிக்கிறோம், எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பைபிளில் ரொம்ப செலக்டிவாக போக முடியாது. அதாவது இது கரெக்டாக இருக்கும்,
ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒத்து வரும், இதை ஒத்துக்கொள்ள முடியாது. சிலர் இப்போ புதுசாக அமெரிக்காவிலலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னோம்னா, இந்த பழைய ஏற்பாட்டு தேவன் வேண்டாம், புதிய ஏற்பாட்டு தேவன் தான் வேணும்னு. ரெண்டுமே ஒன்று தான். நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா? பழைய ஏற்பாட்டு தேவன் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு இல்லையா, ரொம்ப இல்லையா, யுத்தம் ரத்தம்னு போயிட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் அப்படி இருக்கிறது. அதனால் இந்த பழைய ஏற்பாடை வேண்டாம்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன் பழைய ஏற்பாடு புதிய ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. இது ஒரு லீனியர் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆரம்பம் முடிவு ஒரே கதை தான். அதாவது ஆதி ஆமத்தில் ஆரம்பித்து வெளிப்படத்தில் முடிகிறது. ஆதி ஆகமத்திலும் இயேசு தான் இருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு தான் இருக்கிறார், எல்லா வேத பகுதியிலும் அவர் தான் இருக்கிறார். இன்றைக்கு கூட ஈவினிங் சர்வீஸ்லும் அவர் தான் இருக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ அதை புரிஞ்சுக்கணும். விளைவு என்னவென்று கேட்டால், எல்லாவற்றை பற்றி நீர் அருளின எல்லாம். இப்போ சிலருக்கு ஆண்டவர் ஃபைனான்ஸ் பற்றி சொன்னது ரொம்ப பிடித்திருக்கிறது. ஃபைனான்ஸ் குறித்து பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஃபேமிலி குறித்து சொன்னது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஃபைனான்ஸ் குறித்து கர்த்தர் சொல்கிறது சூப்பராக இருக்குன்னு சொன்னோம்னா, ஃபேமிலி குறித்து சொன்னதும் ஏன் எனக்கு சூப்பராக இல்லை, ஏன் உங்களுக்கு சூப்பராக இல்லை? அவர் சொல்கிறது கூட நம்ம ஒத்து போகிறதுக்கு கஷ்டம். ஃபைனான்ஸில் சொல்கிறது ஈஸியாக இருக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது விட்டு கொடுங்கள்னு குடும்பத்தில் சொல்கிறார். அதை எப்படி விட முடியும்? அதை எப்படி விட முடியும்? நான் அப்போ என்ன நடக்கிறது என்று கேட்டால், வெறும் அது மாத்திரம் வாசிக்கிறது. அதனால சிலர் சங்கீதம் மாத்திரமே தான் வாசிட்டு இருப்பாங்க. அதுவும் நல்ல நல்ல சங்கீதமாக 23, 91, 92. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இல்லைங்க, எல்லா வார்த்தையும் வாய் திறந்து சொல்லுங்கள், எல்லா வார்த்தையும். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். இப்போ கவனித்து பாருங்கள், மறுபடியும் வாசிக்க வேண்டும். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய்வை. இப்போ அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னா மற்றதெல்லாம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னோம், இப்படி இவ்விதமாக ஆணித்தரமாக சொல்லுவோம் என்று சொன்னால், அவங்க உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, யூ ஆர் கிளைமிங் எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் தான் கரெக்டு, நீங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறதே ஒரு அராஜகம். அது ஒரு பெருமையான ஒரு எண்ணம். இங்கே இன்க்ளூசிவாக இருக்கணும், நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். இதில் விளைவு என்னவென்று கேட்டால், நாம் கெட்டு போனதுக்கு எல்லாரும் காரணம்தான். நான் சொல்லுவேன், அப்படி எடுத்துக்கொள்ள முடியாத இல்லையா. அதுக்காக உலகத்தோடு ஒத்துப்போவோம். ஒரு உதாரணம் நினைவுக்குறபடினால் சொல்லுகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லாரி கிங், அதை தெரிஞ்சவங்க, அந்த நபரை தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லுவது விளைவிக்கிழமை. பெரிய முக்கியமான ஆட்களை நான் வச்சு பேட்டி கேட்பார். ரொம்ப வருஷம், ரொம்ப தரமான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ 4 பேர் கேள்வி ஒரு ஜூயிஷ் ரேபாய் ஒருத்தர் இருக்கிறாரு, யூத அந்த ரேபாய் ஒருத்தர் டீச்சர் இருக்கிறாரு, ஒரு நம்ம கிறிஸ்தவன் சொன்னோம்னா வேதத்தை நம்பக்கூடிய, வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு பிரசங்கர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் நியூ ஏஜ்னு சொன்னோம்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், இந்த மைக்குள்ளே இருக்கிறார், கீபோர்டுக்குள்ளே இருக்கிறார், அந்த மாதிரி நம்புறவங்களும் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு சமயத்தை சேர்ந்தவரும் உட்காந்துருக்கிறார். 90% விஷயத்தில் மற்ற 3 பேரும் ஒத்து போகிறாங்க. இந்த நம்ம பைபிள் வாசிக்கிற ஒருத்தர் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறார், ஒத்து போக மாட்டேங்கிறார். அப்போ வெளியிலிருந்து பார்த்தோம்னா என்ன தோணும்? இவனுக்கு இருக்கிறதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் ஒத்து போகிறாங்க, இவன் மாத்திரம்தான் என்ன செய்கிறது இல்லை. அப்போ இவர் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உலகம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒத்துப்போகும். ஏன் அவர் ஒத்து போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஆண்டவரோடு ஒத்து போகிறதுனால, மெய்யோடு ஒத்து போவதினால் பொய்யோடு ஒத்து போக எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? மெய்யோடு ஒத்து போனால் அதை இவ்விதம் சொல்லும்படியாக, தேவனோடு ஒத்து போனால் பேயோடு. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? தேவனோடு ஒத்து போனால் பிசாசோடு ஒத்து போக முடியவே. அதனால்தான் அவருக்கு கீழ்ப்படிந்தாலே இவனை எதிர்த்து நிற்பது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? குடும்பத்தில் சவாலான சூழ்நிலைலாம் கட்டாயம் வரும். should I obey the word of God? தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதா, அல்லது கலாச்சாரம் சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிவதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, நீங்கள் இந்த வசனத்தை நினைவு கொள்ள வேண்டும். எல்லாவற்றை குறித்து நீர் சொன்ன எல்லா கட்டளைகள், வாயிலிருந்து சொல்ல முடியாது இருக்கு. எல்லாவற்றை குறித்து, எதையெல்லாம் குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாத்த குறித்தும் சொல்லியிருக்கிறார். குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். பணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். வேலையை குறித்து சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். டாக்ஸ் கட்டுறது குறித்து சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். கனப்படுத்துறது குறித்து சொல்லியிருக்கிறாரா?
நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவைப்படுகிற எல்லாவற்றையும் குறித்தும் சொல்லியிருக்கிறார். நீர் சொன்ன எல்லாமே 100% உண்மை இல்லையா? அதை புரிந்து கொள்ள எனக்கு நீர் என்ன கொடுக்க வேண்டும்? கிருபை கொடுக்க வேண்டாம். சார்ந்து கொள்ள எனக்கு உதவிதாரம். உங்களுடைய சத்தியத்துக்கு அடிபணிந்து போக கிருபைதாரம். அவருக்கு ஒத்து போவீர்கள் என்று சொன்னால் பிசாசுக்கு நீங்கள் கட்டாயம் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆகினால்தான் பாருங்கள், எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எளியா கேட்குறாரு அல்லவா, ஹவு லாங் வில் யூ வாக் பிட்வீன் 2 ஒப்பீனியன்ஸ்? 2 கருத்துக்கு நேராக எப்படி நீங்கள் நடக்க முடியும்? கர்த்தர் தெய்வமாக இருந்தால் அவரை சேவியுங்கள், பாகால் தெய்வமாக இருந்தால் அவரை சேவிங்க. நம்ம ஊரில் சொல்கிற போல ஆற்றுல இருக்காது, அது நீண்ட நாள் நிலைப்பதற்கு இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்து கூட என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன், ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் என்று சொல்கிறார். முடிக்கும்படியாக இருக்கிறோம் இல்லையா? சப்மிட்டிங் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் டு காட்ஸ் ட்ரூத். நம்முடைய அடிபணிதல் முதலாவது சத்தியத்துக்கு நேராக நம்ம அடிபணிய வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால் எப்படி இருக்குது என்று கேட்டால், நிறைய பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறத காட்டிலும் சம்பிரதாயத்துக்கு கீழ்ப்படிவது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க இல்லையா? ட்ரூத் வர்சஸ் ட்ரெடிஷன் சொல்லலாம். எப்படி இருக்காங்க? ட்ரூத் வர்சஸ் ட்ரெடிஷன், சத்தியமா சம்பிரதாயமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு தான் சார்ந்திருப்பாங்க? சம்பிரதாயம். ஏன்னா நம்ம ஊருங்க இல்லையா, நம்ம அப்படி தான் இருந்தாகணும் இல்லையா, ஒத்துழைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒத்துழைக்கிறது சரிதான். யாருக்கு ஒத்துழைக்கிறீங்க? ஒத்துழையாமை இயக்கம் கேட்டிருக்கீங்களா? நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னு இருக்கிறது அல்லவா? இஃப் யூ ஆர் நாட் கோஆப்ரேட்டிங் வித் காட், யூ வில் எண்ட் அப் கோஆப்ரேட்டிங் வித் த டெவல். நான் சொல்ல புரிகிறதா? தேவனோடு ஒத்துழைக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இவனோடு ஒத்துழைத்து தான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம், நாங்கள் ஒத்துழைச்சா ஆண்டவருக்கு தான் ஒத்துழைப்போம். அவர் என்ன சொல்கிறார்? மன்னிங்கன்னு சொல்கிறார். இப்படி சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் யோசித்து சொல்லியிருப்பேன். நான் சொல்ல விளையங்குமா, அவர் மன்னிங்கன்னு சொல்கிறார். யாருக்கு ஒத்துழைக்கணும்? அவர் தான் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, இவங்களை நினச்சா எனக்கு எரிச்சல் வருது பாருங்க, பார்த்துக்கிடுங்க கர்த்தாவே, நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். அப்போ அவர் கூட ஒத்துழைக்கணும். யாருக்கு மன்னிக்கிறீர்களோ அவர்களை தேவ சமூகத்தில் நானும் மன்னித்திருக்கிறேன், சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எத்தனை பேர் நான் சொல்வது விளையும் கொள்ள? அதுதானே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது இல்லையா, உறவுகள் உடைந்திருக்கிறது. சரியாகணும்னா ஒரே மருந்து தான் இருக்கிறது, மன்னிக்கணும். சொல்லுங்க, ஒரே மருந்து தான் இருக்குது. என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அது எனக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை தான் பண்ணணும்னு தெரியும். அப்புறம் ஏங்க பண்ணலை அப்படின்னு கேட்டால், அது வந்து எப்போ வரும்? 5 வருஷம் ஆச்சே, 10 வருஷம் ஆச்சே, எப்போ வரப்போகுது? அது உங்களுக்கு புரியாது. இது அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யாது. இல்லை இல்லை புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அதான் விட்டுருங்க, உங்களுக்கு என்ன செய்யாது. அப்போ நம்மக்கிட்டையும் கோவிச்சுக்குவாங்க. நான் சொல்லுங்க புரிகிறது தான். ஆகினால சரி, உங்களுக்காக ஜோம் பண்ணுறோம், அதான் டிப்ளமேட்டிக் வே இல்லையா? உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜோம் பண்ணுறோம். என்ன ஜோம் பண்ணுறோம்? இந்த ஆளுக்கு நல்ல புத்தி கொடுப்பீராக இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த கல்லான இருதயத்தை மாற்றி. அதுதான் உண்மை. நான் சொல்கிறது புரிந்து கொள்ளணும். நமக்கு விஷயம் தெரியாமல்லாம் கிடையாது, தெரியும். ஆனால் செய்யணும்னு வரும்போது தான் என்ன இருக்கிறது? பிரச்சனை. நம்முடைய அறிவு அவருடைய வார்த்தைக்கு அடிபணிய வேண்டும். அதாவது இணைந்து சொல்லும்படியாக இருக்கும். நம்முடைய அறிவு அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? அடிபணியணும். அடிபணிஞ்சாலே we will submit our will to the will and the providence of God. தேவனுடைய ஆளுகைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நம்முடைய சித்தம் என்ன செய்து போகும்? அடிபணிந்து போகும். ஆகினால் தான் இயேசு சொல்கிறாரு, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அந்த சித்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கிறோம். அதை நான் இவ்விதம் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால் இல்லையா, சப்மிட்டிங் டு காட் இஸ் ரெசிஸ்டிங் த டெவல். அதை இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், சப்மிட்டிங் டு காட் இஸ் ரெஸ்டிங் இன் காட் அண்ட் ரெசிஸ்டிங் த டெவல். எப்படி இருக்கிறங்க? சப்மிட்டிங் டு காட் இஸ் ரெஸ்டிங் இன் காட் அண்ட் ரெசிஸ்டிங் த டெவல். இதை நாம் புரிந்திருப்போம் என்று நம்புகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஒரு ரெஸ்ட்ஃபுல் பொசிஷனில் இருந்து தான் அவனை எதுக்குறீங்க. இது எப்படி உதாரணப்படுத்தணும்? எனக்கு எப்படி ஒரு எண்ணம் உதாரணம் நினைவுக்கு வருகிறது என்று கேட்டால், இப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை சார்ந்து இருக்கிறீங்க.
பிசாசு வந்து பயங்கரமாக சத்தம் போடுறான், யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் உங்களுடைய புரிந்து கொள்ளுதல், என்னுடைய புரிந்து கொள்ளுதல், சத்தியத்தினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதை இப்படி சொன்னால் விளங்கி கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒரு ஜூக்கு போகிறீங்க இல்லையா, ஜூக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ளே பெரிய சிங்கம் இருக்கிறோம், பயங்கரமான சிங்கம், பயங்கரமாக சத்தம் தான் போடுது. ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு வெளியில் நின்றுட்டு நல்லா சத்தம் போடுது அல்லவா அப்படின்னு தைரியமாக நிற்கிறீங்க. எதனால் சொல்லுங்கள், எதனால்? ஆனால் கதவு திறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், விளங்கி தான். இப்போ அது கூண்டுக்குள்ளே இருக்குதுங்கிறதுனால, அது வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, உங்கள் கையில் எந்த ஆயுதமும் இல்லாட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க பார்த்து கொஞ்சம் அப்படியே சத்தம் போடு. நான் சொல்ல விளங்கி முடிகிறதா? பிசாஸ் கூட செல்ஃபி இல்லை, நான் சொல்ல புரிகிறதா? குறிப்பு என்ன, எப்படி அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் உங்களுக்குள்ளே வருகிறது? எதனால் வருகிறது என்று கேட்டால், எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சூனியமும் இல்லை. இப்போ நிறைய பேர் ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், யாரும் எங்களுக்கு செய்வினை வைத்து விட்டார்கள். ஒரு பாஸ்டர் சொன்னால் தான் எனக்கு ரொம்ப நினைவுக்கு வருகிறது. ரொம்ப அற்புதமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு யாரும் செய்வினை வைக்கவில்லை, நீங்கள் செய்யாததினால் வந்த வினைகள் தான் ஏராளம். யாரும் செய்வினை வைக்கல, நீங்கள் செய்யாமல் போனதுனால் வந்த என்ன வினை? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த வினை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிவது தான் பிசாசுக்கு எது? அவன் யார் கர்ச்சிக்கிற சிங்கம் போல். டைம் ஆகிடுச்சு, முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இப்படி தான் 2 தடவை சொல்லியிருக்கிறேன். நானும் கவுண்ட் வச்சுருக்கிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெய்னார்ட் பாங்கே அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு உதாரணம். அவர் சொன்னார், அதாவது ஒரு மனுஷன் இருட்டில் மாட்டிக்கிட்டான் போல், ஒரு ரூமில், இருட்டான ரூமில் மாட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு சிங்க சத்தம் கேட்கிறது. உன்னை விடமாட்டேன் அந்த இவன் அப்படி பயங்கரமான பயம். சிங்கம் கர்ச்சிப்பெல்லாம் கேட்கும் பொழுது அவன் உள்ளெல்லாம் நடுங்குது. அவ்வளோதான், இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவன் ஜோம் பண்ண பொழுது ஆண்டவர் டக்குன்னு லைட் போடுறார். லைட் போட்ட உடனே அவன் சிங்கம் எங்கன்னு பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை எப்படி என்றால், தேர் வாஸ் அ மவுஸ் வித் அ மெகாஃபோன். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? மூளையில் ஒரு சுண்டலி மைக்கு வச்சுட்டு சத்தம் போடுது. நான் சொல்ல புரிகிறதா? உருமுகிறது. சிங்கத்தை போல. வாய் திறந்து சொல்லுங்கள், சிங்கத்தை. அவன் சிங்கம் அல்ல, யூதாவின் ராஜ சிங்கம், அல்பாவும் உமேகாவும் நீரே, பாவமானீரே என்னை நீதிமானாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபங்கள் போக்கிட. அவர்தான் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முடிக்கும்படியாக விரும்புகிறேன் 4வது முறையாக இந்த வசனத்தோடு. சூப்பராக இருக்கிறது. இது எழுதும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வசனம் ரொம்ப விளக்குறது டைம் ஆகும். மத்திய சுவிசேஷம் 4:8 பானம் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பிசாசே வந்து பேரம் பேசுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உமக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதுக்கு இயேசு சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அவன் சொல்லுகிறான், அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் கொடுப்பேன். நீ என் காலில் வந்து விழுந்தீங்கன்னா நான் இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? அது நீ கருத்து எப்படி இருக்கிறன்னு கேட்டால், நான் எவன் காலையும் விழுந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உலகமும் அது நிறைவும் வெள்ளியும் பொன்னும் என்னுடைய தகப்பனுடையது. ஆகினாலே வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான கர்த்தருக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். நான் சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் அவர் பாதம் பணிந்திருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை நிலை நிற்க செய்வார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். பாருங்கள், அவன் அவரை விட்டு விலகி போனான்னு இருக்கிறார். அந்த வேதத்தினுடைய பகுதி 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவன் விலகி போனான். யாரு? பிசாசு விலகி போனான். யாக்கோபு 4:7 வரும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விலகாமல் ஓடாமல் இருந்தால் என்ன நடக்கும்னு ஒரு வசனம் வாசிட்டு முடிச்சிருவோம். ரோமர்கள் இந்த நிருபம் சூப்பராக இருக்கிறது இல்லையா? அவன் விலகி போவான், அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். விலகாமல் ஓடாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால் 20வது வசனம் எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் கடைசி அதிகாரம் 20வது வசனம் சத்தமாக வாசிக்கும்படியாக இருக்கிறோம். சமாதானத்தின் தேவன். எடுத்துட்டிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவோம்.
எல்லாரும் வந்துடுவோம் இல்லையா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதா. இதை எழுதும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயா விளைவிக்கோ, நீயா ஓடணும், ஏன் மிதிப்பட்டு பார்த்தீங்களா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறது அல்லவா? அதுதான் பைபிளில் இருக்கிறது. அவன் விலகி போனான், ஓடி போனான். இல்லைன்னா சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக சீக்கிரமாய் நசுக்கப்படுவார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அதாவது எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆறானுடைய முடிவில் தேவனுடைய திருவிருந்து பந்தி உண்டு. காலையில் எடுக்க தவறினவர்கள் தாராளமாக இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சிந்தப்பட்ட இரத்தம், பெற்கப்பட்ட சரீரம், சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழாக அவர் நசுக்கப்படுவார். உங்கள் குடும்பம் தலைத்திருக்க, செழித்திருக்க ஆண்டவர் வேண்டிய சகலவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். இவ்வளோ பெரிய அற்புதமான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி வாய் திறந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபைக்காக நன்றி. நாங்கள் எங்களில் பலன் உள்ளவர்கள் அல்ல, எங்களில் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. எங்கள் பலன் நீர்தான், எங்கள் தகுதி நீர்தான், எங்களுக்கு வெற்றி நீர்தான். சிலுவையில் எங்களுக்காக வெற்றி சிறந்தவர். இப்பொழுது எங்கள் மூலமாக நீர் வெற்றி சிறப்பதற்காக நாங்கள் உம்மை மனதாருமை நாங்கள் துதிக்கிறோம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுவே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுவே. திருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமரந்தை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. தமரந்தை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எங்கள் நல்ல பிதாவே உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். எங்கள் குடும்பத்தை குறித்து மிகுந்த கருசனையும் அக்கறையும் கொண்ட தேவனாக நீர் இருப்பதற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள் உமக்கு நாங்கள் அடிபணியவும், ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும், அவன் எங்களை விட்டு ஓடி போவதை பார்க்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி. மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தம் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த மாதம் அப்படிப்பட்ட அற்புதமான கிருபை செய்வதற்காக நன்றி. உடைய மக்களை ஆசீர்வாதமாக நீர் நடத்துவீராக. பந்தி ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.